ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சுங்க. ஈவென்ட் ஒன்று இருக்குங்க. இன்னொரு தடவை வச்சுக்கலாம். இன்டர்வியூ இன்னொரு தடவை வச்சுக்கலாம். சாரி இல்லை, வேண்டாம் இது தொடர்ந்துட்டு எல்லாரும் ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. அதை முதல்ல கடைசியா பேசுறீங்களா முதல்ல பேசுறீங்களா? அதனால தான் முதலே சாரிங்க. அடுத்ததாக மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னின் தேர்தல் நடைபெற்றது. தேர்தல் முடிவுகளை தேர்தல் ஆணையாளரும் நம்முடைய கழகத்தின் கொள்கை பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வார்த்தை பேசவில்லை. கூட்டணி அமைகிறது அவர் தலைமையில் என்று சொன்னால் 5 நிமிடமாவது அவர் பேசி இவர்களை வரவேற்று முறைப்படி அதற்கு பிறகு பிஜேபி பேசினால் அது கூட்டணிக்கு ஆரோக்கியமானதாகவும் ஒரு உண்மையான கூட்டணி அமைவதாகவும் தெரியும். அவர் மௌனசாமி போல பேசாம அமைதியாக அமர்ந்து விட்டு முழுவதையும் அமித்ஷா அவர்களே பேசி சில கேள்விகளுக்கு சொன்ன பதில்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு சாதகமாக எந்த முடிவையும் அவர் அறிவிக்கவில்லை என்பதையும் இந்த கூட்டணி எக்காரணத்தை முன்னிட்டும் பிஜேபியோடு சேரமாட்டோம் என்று சொன்ன மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது இப்படி திடீரென்று அவர்கள் முடிவெடுத்து அறிவித்திருப்பதும் இது நிலைக்குமா, இது நீடிக்குமா, அல்லது ஒரு 3-4 மாதத்துக்குள் அவர்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு உருவாகி குலையுமா, எதுவுமே தெரியாது. ஆனால் அவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு எடுபிடி போல இருந்து கொண்டுதான் நேற்றைக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார்களே தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து ஒரு வார்த்தை யாரும் பேசவே இல்லை. ஆகவே இந்த கூட்டணியை பொறுத்தமட்டில் அவர்கள் கூட்டணி நீடித்தாலும் சரி நீடிக்காவிட்டாலும் சரி, அல்லது யாராவது 1-2 கட்சிகளை இனியும் புதிதாக சேர்த்து கொண்டு அவர்கள் கூட்டணி நாங்கள் பெரிய பலமான கூட்டணி என்று சொன்னாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். 234 தொகுதிகளிலும் வெற்றி என்ற இலக்கை முன்வைத்து தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் நம்முடைய கூட்டணியினுடைய தலைவருமான இந்தியா கூட்டணியிலேயே முக்கிய அங்கம் வகிக்கின்ற தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆருயிர் சகோதரர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையில் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன வாக்கை நிறைவேற்றுகிற வகையிலே டாக்டர் கலைஞரிடத்திலே சொன்னது போல கடைசி வரை நான் தம்பிக்கு பக்கபலமாக இருப்பேன், இயக்கத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அரணாக இருப்பேன் என்று அவரிடம் நான் கூறியதும் அவரின் கைகளை பற்றி கொண்டதையும் நான் பல கூட்டங்களிலே பேசினேன். உண்மையிலே இவர் அப்படி டாக்டர் கலைஞரிடம் வைகோ பேசியிருப்பாரா?